وبركاته. الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. اللهم صل على سيدنا محمد وبارك وسلم عليه. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சலாம் என்னும் கருணையும் ஸலவாத் என்னும் ஈடேற்றமோ நம் உயிருக்கு மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார், கிளையார்கள், சஹாபாக்கள் நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நிரந்தரமாக உண்டாவதாக. புனிதமான ரமலானுடைய 21வது இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படை இரவில தான் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடச் சொன்னார்கள். இன்று இரவு கூட அது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருக்கலாம். யாரெல்லாம் இன்றைக்கு இரவில் நின்று இரவு நேர தொழுகையாகிய தராவீஹ் தொழுகை தொழுதாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் அதனுடைய கூலியை நிரப்பமாக தருவானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையான குர்ஆனிலே தன்னுடைய சக்தியை, வல்லமையை பற்றி நிறைய ஆயத்துக்களை சொல்லி காட்டுகிறார். அந்த வகையில் இன்றைக்கு ஓதப்பட்ட சூரா ஹாமீம் சஜிதாவுடைய கடைசி பகுதி சூரத்து ஷுஆரா, சூரத்து ஸுஹ்ருஃப், சூரத்து துஹான், சூரத்துல் ஜாசியா என்று சொல்லக்கூடிய 5 அத்தியாயங்கள் ஓதப்பட்டது. அதில் குறிப்பாக சூரத்து ஷுஆரா என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவிலே ஒரு ஆயத்தில் அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை பற்றி சொல்லி காட்டுகிறார். அருமையானவர்களே, யகுல் லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி யக்லுகு மா யஷா யஹ்பு லிமன் யஷாஉ இனாஸம் வ யஹ்பு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யஸவ்விஜுஹும் ذுக்ரானம் வ இனாஸா வ யஜஅலு மன் யஷாஉ அகீமா இன்னஹு அலீமுன் கதீர். அருமையானவர்களே, இந்த ஆயத்திலே லில்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி, வானங்களுடைய பூமியுடைய ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது. வானத்தினுடைய ஆட்சி யாருக்குரியது? அல்லாஹ்வுக்குரியது. பூமியுடைய ஆட்சி யாருக்குரியது? ஆனா மனிதர்கள் இப்ப என்ன சொல்றாங்க? வானத்தில இந்த நாட்டுடைய வான் பரப்பை நாங்கள் மூடிவிட்டோம், விமானங்கள் பறக்க தடை, அப்போது சொத்து மாதிரி இது இப்பெல்லாம். அது அல்லாஹ் என்ன சொல்றது? இல்லாஹி முல்கு ஸமாவாதி வல் அர்தி, வானத்தினுடைய ஆட்சியும் எனக்கு தான், பூமியுடைய ஆட்சியும் எனக்கு தான். இதெல்லாம் சும்மா ஒரு பொம்மலாட்டம் மாதிரி இந்த ஆட்சியாளர்கள் எல்லாம் ஒரு வேடிக்கையா காட்டுவதற்காக வேண்டி இவர்களை வைத்திருக்கிறார். அந்த வகையில நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக யக்லுகு மா யஷாஉ, அவன் நாடியதை சிருஷ்டிப்பான், படைப்பான். குன் என்று சொன்னால், ஆகு என்று சொன்னால் அது ஆகிவிடும். அது எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு ரொம்ப லேசானது. உலகத்தை அப்படித்தான் படைத்தார். ஒவ்வொன்றை படைக்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு சிரமம் இருக்கும். இன்றைக்கு யுத்தம் நடைபெறுகிறது, ஈரான் இஸ்ரேலுடைய யுத்தம். அதுல 2 நாடுகளும் போட்டி போட்டுக்கொண்டு தாக்குதல் தொடுக்கின்றார்கள். ஜியோனிச நாடாகிய இஸ்ரேலுக்கு கடுமையான சேதங்களை எல்லாம் தந்திருக்கிறார். ஆனால் சேதம் என்பது இரு நாட்டுக்கும் இருக்கிறது. அதை கட்டி எழுப்ப வேண்டும் என்று சொன்னால் ஒரு பெரிய முயற்சி, பொருளாதார ரீதியான ஒரு முயற்சி எல்லாம் தேவைப்படும். அல்லாஹ்வுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை. ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். மலக்குமார்களை எப்படித்தான் படைத்தார், மனிதர்களை ஒரு நாளைக்கு எப்படி படைத்து கொண்டிருக்கிறான் சிந்தித்து பாருங்கள். ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரியில எவ்வளவு குழந்தைகள் பிறக்கிறது, என்ன அருமையான ஒரு படைப்பு. ஆபரேஷன் செய்துவிட்டு அதை சரியான முறையிலே, நல்ல முறையிலே வெற்றிகரமாக முடிக்காத மருத்துவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். மறந்து போய் கத்திரியை உள்ள வச்சு தச்சிருவாங்க, வைத்துக் கொள்ளும். நிறைய நடந்திருக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயினுடைய கர்ப்பத்திலே இருட்டான ஒரு அறையிலே குழந்தையை தயார் செய்து எல்லா விதமான கனெக்ஷனும், நரம்பு, எலும்பு, எவ்வளவு மெல்லியது எலும்பு, நரம்புகள், அல்லாஹ் அக்பர், முடியை விட மெல்லிய எலும்பு நரம்புகள் எல்லாம் இருக்கிறது. அந்த கனெக்ஷன் தவறாமல் அந்த இருட்டிலே வைத்து அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறார். ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும். ஒரு சின்ன கோளாறு என்று சொன்னாலும் அருமைக்குரிய சகோதரர்களே, பல லட்சங்களை செலவழிக்கக்கூடிய சூழ்நிலையை நாம் உலகத்திலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும்.
ஆக யகுலுகுமா யஷாவு, அல்லாஹ் நாடியதை படைப்பார். அடுத்து சொல்லுகிறான் யஹ்பலிமா யஷாவு இனாசா, அவன் நாடுகின்றவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருவார். யாருக்கு நாடுகிறாரோ அவர்களுக்கு பெண் குழந்தைகளை தருவார். இதிலிருந்து நாம் தெரியக்கூடியது, நம்முடைய முயற்சியை கொண்டு எந்த விதமான குழந்தைகளை பெற்றுக்கொள்ளவே முடியாது. அது எவ்வளவு பெரிய பலசாலியாக இருக்கட்டும், தலைமையான டாக்டராக இருக்கட்டும், மிகப்பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கட்டும், எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் நம்முடைய திறமையை கொண்டு குழந்தைகளை பெற்றுக்கொள்ள முடியாது. ஆணை யாருக்கு கொடுக்கிறோம்? யஹ்பலிமா யஷாவு இனாசா, அவன் நாடுகின்றவர்களுக்கு பெண் குழந்தை கொடுக்கிறான். பெண் குழந்தைகளை சிறப்பை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், பெண் குழந்தைகளை நீங்கள் அதிகமாக வெறுக்காதீர்கள். பெண் குழந்தைகள் உங்களுக்கு பிறந்தால், உங்களுடைய வீடுகளில் அதிகமாக இருந்தால் பெண் குழந்தைகளை நீங்கள் வெறுக்காதீர்கள். ஏனென்றால் அல்லாஹ் எந்த தம்பதியை விரும்புகிறானோ, எந்த மணமக்களை கணவன் மனை விரும்புகிறானோ அவர்களுக்கு முதலிலே கொடுப்பது பெண் குழந்தை என்பதாக சொல்லப்படுகிறது ஹதீஸில். பெண் குழந்தை முதலிலே பிறப்பது பரக்கத்தாகும். பெண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த தாய்க்கு அல்லாஹ் ஒரு மலக்கை சாட்டுகிறார். அந்த மலக்கை சாட்டி பலகீனமான பெண், பலகீனமான குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். அதற்காக வேண்டி அந்த மலக்கு துவா செய்கிறார், யா அல்லாஹ் இந்த குழந்தைக்கு பரக்கத்தை செய்வாயாக, இவள் வளர்ந்து பெரியவளாகி நிக்காக முடித்து போகக்கூடிய வீட்டில கணவருக்கு பரக்கத்தை செய்வாயாக, கடைசி வரையில பரக்கத்தை செய்வாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெண் குழந்தையை பற்றி மலக்குமார்களிடத்திலே சுபசோபனம் சொல்லக்கூடிய செய்தியை நாம் பார்க்கிறோம். இதா புஷ்ஷிர அஹதுஹும் பில் உன்ஸா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், பெண் குழந்தை பிறந்தால் நற்செய்தி என்பதாக சொல்லுகிறான். ஆண் குழந்தைக்கு சொல்லவில்லை. ஆண் குழந்தைகள் பிறந்தால் நற்செய்தி என்று சொல்லவில்லை. பெண் குழந்தை தான் நற்செய்தி என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறார். காரணம், அருமைக்குரிய சகோதரர்களே, பெண் குழந்தை இருக்கிறது, தாய் முதலாக, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஒரு தாய்க்கு 2 அல்லது 3 பெண் குழந்தைகள், அல்லது ஒருவருக்கு 2 அல்லது 3 சகோதரிகள் இருந்து அவர்களுக்கு நல்ல ஒழுக்கமான கல்வியை புகட்டி அவர்களை நிக்காக செய்து கொடுத்தால் அவர்கள் நரகத்தினுடைய கேடயமாக அவர்களுக்கு மாறுவார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ ஒரு சஹாபி கேட்கிறார், யார சொல்லலாம், எனக்கு இருப்பது ஒரே ஒரு பெண் குழந்தை, அதற்கு எப்படி 2 சொல்றாங்களே, உங்களுக்கும் அதுதான் என்பதாக சொன்னார்கள். காரணம், பெண்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக மிக ஒரு கண்ணியத்தோடு நற்செய்தி என்று சொல்லுகிறார் குர்ஆனில். அப்படிப்பட்ட பெண் குழந்தைகளை நாம் கொடுப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்திலே சொல்லி காட்டுகிறான். வயஹ்பலிமா யஷாவு ஸுகூர், அவன் நாடுகின்றவர்களுக்கு ஆண் குழந்தையை கொடுக்கிறார். யாருக்கு நாடுகிறானோ ஆண் குழந்தையை கொடுக்கிறார். நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாது. எத்தனையோ தம்பதிகள் பெண் குழந்தைகளாகவே பிறக்கும், ஆணுக்காக இயங்குவார்கள், பிறக்காது. ஆண் குழந்தைகளாகவே பிறக்கும், பெண் குழந்தைக்காக இயங்குவார்கள், பிறக்காது. அழகாக சொல்லி காட்டுகிறார், அல்லது அவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் நாம் சேர்த்து கொடுப்போம். அடுக்கடுக்காக சொல்லிக் கொண்டு வருகிறார். பெண் குழந்தை கொடுப்பது நம்மிடத்துல தான் இருக்கிறது, ஆணை கொடுப்பது நம்மிடத்துல தான் இருக்கிறது, ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுப்பது நம்மிடத்துல தான் இருக்கிறது. குழந்தை இல்லாமல் ஆக்குவதும் அவர்களை மலடாக ஆக்குவதும் என்னுடைய பொறுப்பில தான் இருக்குது என்று சொல்லுகின்றார்கள். அதனால குழந்தை இல்லாதவங்களை யாராவது பார்த்து அவர்களை மலடு என்றோ அவர்களை அதாவது தகாத வார்த்தைகளால் அவர்களை சொல்லக்கூடாது. அது அல்லாஹ்வுடைய மாற்றம், அவ்வளவுதான். குழந்தை இல்லை என்று சொன்னால் பிறக்காது. எவ்வளவு முயற்சி செய்கின்றார்கள், டெஸ்ட் டியூப் பேபி என்று சொல்லுவார்கள், முடியாததெல்லாம். ஆக சகோதரர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆண் குழந்தைகளாகவே கொடுத்தார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்லக்கூடிய ஆண் பிள்ளைகளாகவே கொடுத்தார்.
நபி லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண் பிள்ளைகளாகவே கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுத்தார். 4 பெண் பிள்ளைகள், 3 ஆண் பிள்ளைகள். அப்துல்லா, இப்ராஹிம், காசிம் என்று சொல்லக்கூடிய 3 ஆண் குழந்தைகளை எல்லாம் கொடுத்தார். ஜைனப், ருக்கையா, பாத்திமா என்று சொல்லக்கூடிய 4 பெண் குழந்தைகளை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆணையும் பெண்ணையும் சேர்த்து கொடுத்தார். சில நபிமார்களுக்கு குழந்தை இல்லாத பாக்கியத்தையும் ஆக்கி வைத்தார், மலடாகவும் ஆக்கியிருக்கிறார். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர்களுக்கெல்லாம் குழந்தைகளே இல்லை. ஆக கண்ணியமானவர்களே, இவைகளை கொடுப்பது எல்லாம் என்னிடத்தில் இருக்கிறது. நிச்சயமாக இன்னொரு அலீமுன் கதீர், நிச்சயமாக அவன் நன்கு அறிந்தவன், ஆற்றல் மிக்கவன். இன்னும் சொல்ல போனால் நாம் பார்க்கிறோம், ஒரே சூழிலே ஒரே பிரசவத்திலே 10 பிள்ளைகளை ஈன்றதற்கு தாயெல்லாம் உலகத்தில் இருக்கின்றார். ஒரே நேரத்திலே 10 குழந்தைகள். சமீபத்திலே அமெரிக்காவிலே நடந்தது. அந்த கர்ப்பத்தை எப்படி தாங்குகிறது அதற்கு சொல்லுகின்றார்கள், காபாவை ஒப்பிடுகின்றார்கள். அபத்துல்லாவிலே லட்சக்கணக்கான மக்கள் அங்கே உம்ரா செய்வதற்கும் ஹஜ் செய்வதற்கும் வரக்கூடிய அந்த சூழ்நிலையை பார்த்து அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதனுடைய தாயினுடைய கர்ப்ப பையை போடுறது இந்த காபத்துல்லா. எத்தனை லட்சம் மக்கள் வந்தாலும் அவர்களை உள்ளே அது அமைத்துக் கொள்ளும், எந்த விதமான இடைஞ்சலும் இருக்காது. அதே மாதிரி அருமைக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாயினுடைய கர்ப்பப்பையை ஒரு சிறப்பான முறையிலே அமைத்து தந்திருக்கிறார். 10 பிள்ளைகளை ஒரே நேரத்திலே அதை கருவிலே வைத்து பராமரித்து பிரசவிக்க வேண்டும் என்பது மனிதர்களால் இயலாத காரியம். அல்லாஹுவால் இது சாத்தியமாகும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். இன்னஹு அலீமுன் கதீர், நிச்சயமாக அவன் நன்கு அறிந்தவன், ஆற்றல் மிக்கவன் என்பதாக சொல்லுகிறான். சாதாரணமான ஆற்றல் இல்லை, அப்படி ஒரு ஆற்றல் படைத்தவனை உலகத்திலே பார்க்கவே முடியாது. அப்படி ஆற்றல் உள்ளவன் தான் அல்லாஹ்வாக, இறைவனாக இருக்க முடியும். லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் என்று சொல்லுகிறான். அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. அவனுக்கு நிகராக, எனக்கு நிகராக யாருமே இல்லை என்று சவால் விடுகிறான். காரணம், அருமைக்குரிய சொல்லே, அனைத்தையும் செய்யக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் தான் இறைவனாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்றைய ஓதிய இந்த ஆயத்திலே அழகாக நமக்கு சொல்லி காட்டுகிறார். அவருடைய வல்லமை, அவருடைய சக்தியை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை தந்த அல்லாஹ்வுக்கு நன்றி கூறுகிறோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.